வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ். நான் உங்கள் முரளிதரன் லியோ. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பல வீடியோக்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான OCR ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். OCR அதாவது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். ஃப்ரெண்ட்ஸ், OCR பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் அவைலபிளில் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளால் தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி 2 லாங்குவேஜ்லேயுமே நம்மளால் OCR பண்ணிக்கிற முடியும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 காலம், அதாவது ஒரே பேஜில் 2 காலம் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் நம்மளால் OCR பண்ணிக்கிற முடியும் கரெக்டாகவே. இந்த அப்ளிகேஷன் முழுக்க ஆஃப்லைன் தான். நமக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆஃப்லைன்லேயே நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, வாங்க அது என்ன அப்ளிகேஷன், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அந்த அப்ளிகேஷனுடைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபெயரி அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது. ஒன்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட் ஃபெயரி அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அலோ டெக்ஸ்ட் ஃபெயரி டு அக்சஸ் ஃபோட்டோஸ், மீடியா அண்ட் ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு காட்டும். அலோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் இமேஜஸ் பட் ஐ கேனாட் ட்ரான்ஸ்லேட் இட் ரைட் அவே அப்படின்னு காட்டுது. ஷார்ப் அண்ட் கிளியர் டெக்ஸ்ட் வில் கெட் யூ த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு காட்டுது. ஐ கேனாட் ரீட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு காட்டுது. லெட்ஸ் கோ ஓகே அப்படின்னு இருக்குது. நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி காட்டுது. இதில் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் நாம தான் டவுன்லோட் பண்ணணும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 கோடு மேலே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஆடு லாங்குவேஜ்னு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேனேஜ் லாங்குவேஜஸ் அப்படின்னு போட்டு நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் தமிழ் லாங்குவேஜ் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்குறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் எனக்கு தமிழ் அப்படின்னு கொடுத்து டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் பட்டனில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சதும் உங்களுக்கு டெலீட் அப்படின்னு மாறிடும். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ எனக்கு தமிழ் லாங்குவேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் 2 மெத்தடில் OCR பண்ண முடியும். அதாவது டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து உங்களால் OCR பண்ண முடியும், அல்லது ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணியும் உங்களால் OCR பண்ணிக்கிற முடியும். நான் இப்போ ஆல்ரெடி என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ்லேருந்து உங்களுக்கு OCR பண்ணி காட்டுறேன். மேலே 2வதாக இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ சிம்பிள் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபோட்டோஸும் எனக்கு காட்டும். இப்போ நான் இந்த ஃபோட்டோஸ்லேருந்து நான் டெக்ஸ்ட்டை வந்துட்டு OCR பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த இமேஜை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த சிம்பிளில் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, எனக்கு இப்போ கரெக்டாக தான் இருக்குது. நான் இந்த இமேஜை வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்து விட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே கடைசியாக கூடிய இந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணது இந்த டெக்ஸ்ட் எந்த லாங்குவேஜில் இருக்குதுன்னு நம்மகிட்ட கேட்கும். நான் இப்போ தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். இது என்ன பண்ணுன்னா நார்மல் டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு போல்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இது 2 சைடு காலம் இருக்கக்கூடிய ஒரு பேஜ். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு காலமை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் 2வது காலமை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி முடிச்சிருச்சு. அடுத்து 2வது காலம் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்குது. ஒன் ஸ்கேன் ஆகி முடிச்சு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர், காப்பி, PDF இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஷேர்ன்ற கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிற முடியும். காப்பி பண்ணி வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறவும் முடியும். PDF-ஆவும் நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்கிறவும் முடியும். இப்போ நான் ஓகே அப்படின்றத கொடுத்துட்றேன். கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சுவிட்சுன்னு இருக்கும். இந்த சுவிட்சுன்ற மேலே கிளிக் பண்ணால் எனக்கு இமேஜ் வரும். மறுபடியும் இந்த டீன்றது மேலே கிளிக் பண்ணேன்னா எனக்கு டெக்ஸ்ட்டு வந்துடும். இதில் ரெட் கலரில் காட்டக்கூடியது எல்லாமே சரியாக OCR ஆகாமல் இருக்கக்கூடியது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களுமே OCR பண்ணிருச்சு. ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் அதனால் பண்ண முடியலை. பட் இதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்மளால் 2 சைடு காலம் இருக்கக்கூடிய பேஜஸை எளிமையாகவே OCR பண்ணிக்கிற முடியும்.
கூகுள் லென்ஸில் கூட இந்த ஃபீச்சர் வந்துட்டு இல்லை. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய காப்பி அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். இப்போ டெக்ஸ்ட் காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ காப்பி அண்ட் டெக்ஸ்ட்டை நான் இந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.